வணக்கம். நான் டாக்டர் ஜெஃப்ரி பேசுறேன். நான் அதிகம் கேள்விப்படுற கேள்வி என்ன அப்படின்னா, டாக்டர் நான் சர்க்கரை உள்ள உணவுகள் அதிகம் சாப்பிட்றதே கிடையாது. இருந்தாலும் என்னுடைய சர்க்கரை அளவு அதிகமாகவே இருக்குதே அப்படின்னு கேட்பாங்க. பல பேர் டயபெட்டிஸ்னாலே சுகரை கண்ட்ரோல் பண்ணா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ற பல விஷயங்கள் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். சில நேரங்களில் ஒரு டீஸ்பூன் சர்க்கரையை விட ஒரு பிளேட் அரிசி தான் நம்மளுடைய பிளட் சுகர் லெவலை ரொம்பவே அதிகப்படுத்தும். நம்ம சாதாரணமா இட்லி தோசை சாப்பிடும் போது கூட நம்மளுடைய பிளட் சுகர் லெவல் வேகமாக உயர வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அது எப்படி? அதற்கான பதில் தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ். இந்த வீடியோல நம்ம கிளைசிமிக் இண்டெக்ஸ் மட்டுமே பத்தி பார்க்க போறது இல்ல, நீரிழிவு நோய்க்கு என்னென்ன உணவுகளை நம்ம சாப்பிட வேண்டும் என்பதையும் பார்த்திடலாம். ஏனென்றால் டயபெட்டிக் டயட் என்பது எதை தவிர்ப்பது என்பதில் தொடங்குவதில்லை, எதை சேர்ப்பது என்பதில் தான் தொடங்குகிறது. ஓகே, கிளைசிமிக் இண்டெக்ஸ் என்றால் என்ன? நம்ம சாப்பிடுற ஒவ்வொரு உணவும் நம்மளுடைய இரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை எவ்வளவு வேகமாக உயர்த்துது என்பதை அளவிடும் ஒரு அளவுகோல் தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ். இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸோட அளவு 0ல இருந்து 100 வரைக்கும் இருக்கும். 55க்கு கீழே இருந்தா லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ், 55ல இருந்து 70க்கு உள்ள இருந்தா மீடியம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அண்ட் 70க்கு மேல இருந்தா ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு அர்த்தம். கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமாக இருந்தா நம்மளுடைய பிளட் சுகர் லெவலை வேகமாக உயர்த்தும், அதுவே குறைவாக இருந்தா பிளட் சுகர் லெவலை மெதுவாக உயர்த்தும். எளிமையாக சொல்லணும்னா சில உணவுகள் ரோட்டில் விதிமுறைகளை பின்பற்றி மெதுவாக செல்லக்கூடிய காரம் மாதிரி. ஆனா சில ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள உணவுகள் ஃபார்முலா 1 ரேஸ் ஓடுற காரம் மாதிரி நம்மளுடைய பிளட் சுகர் லெவலை சட்டுன்னு மேல உயர்த்திடும். ஓகே, சில பொதுவான உணவுகளின் கிளைசிமிக் இண்டெக்ஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உணவுகள் என்னென்னு பார்த்துடலாம். கொண்டைக்கடலை, இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 28. பருப்பு வகைகள், இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் 30ல இருந்து 40க்கு உள்ளாடி இருக்கும். பால் 31, தயிர் 35, ஆப்பிள் 36, ஆரஞ்சு 43, ஓட்ஸ் 55. மீடியம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள ஃபுட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பாஸ்மதி அரிசி, இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் 50ல இருந்து 60க்கு உள்ளாடி இருக்கும். நம்ம சாப்பிட்ற சப்பாத்தி, இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் 60 சுத்தி இருக்கும். சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு, இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் 60 சுத்தி இருக்கும். ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள ஃபுட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம டெய்லி சாப்பிட்ற வெள்ளை அரிசி, ரிஃபைன்ட் ரைஸ், இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் 70ல இருந்து 80க்கு உள்ளாடி இருக்கும். இட்லி, தோசை, இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸும் 70ல இருந்து 80க்கு உள்ளாடி இருக்கும். வெள்ளை பிரெட், ஒயிட் பிரெட், இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் 75. மசித்த உருளைக்கிழங்கு, இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் 85. கார்ன்ஃபிளேக்ஸ், இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் 80. குளுக்கோஸ், இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் 100. நம்ம பார்க்குற அந்த குளுக்கான் டி குளுக்கோஸ் பவுடர் இதெல்லாமே நம்ம வாயில போட்டோம் அப்படின்னா உடனடியாக நம்மளுடைய பிளட் சுகர் லெவல் ஸ்பைக் ஆயிரும். அதனால தான் குளுக்கோஸுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் 100. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிற ஃபுட்ஸை அதிகம் எடுக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணணும். தமிழ்நாட்டுல நிறைய சோறு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, டாக்டர் சோறு சாப்பிடலன்னா நமக்கு எங்க இருந்து சத்து கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. உண்மை என்னன்னா சோறு நம்மளுடைய எதிரி கிடையாது, அதோட அளவு தான். இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும். மேல இருக்கிறது குளுக்கோஸ் லெவல், கீழே இருக்கிறது டைம். நீங்க அதிக கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிற உணவு வகைகள்ல சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சுகர் லெவல் எப்படி ஏறுதுன்னு பாருங்க. சுகர் லெவல் கீழே இருந்துட்டு உடனடியா மேலே ஏறி ஒரு ஸ்பைக் ஆகி அதுக்கப்புறம் படிப்படியா இறங்காம உடனடியா இறங்கிரும். இப்படி சுகர் லெவல் உடனடியா மேலே ஏறுறதுனால நம்மளுடைய பாடியில இன்சுலின் சொல்லப்படுற ஹார்மோன் செக்ரேஷன் அதிகமாகுது. இந்த மேலே ஏறுற சுகர் லெவல் நம்மளுடைய கண்கள், கிட்னி, ஹார்ட், நரம்புகள் இதெல்லாமே பாதிக்குது. அது மட்டுமல்ல, இந்த சுகர் லெவல் உடனடியா கீழே இறங்குறதுனால நமக்கு திருப்பியும் சாப்பிடணும் அப்படின்னு உள்ள எண்ணம் அடிக்கடி தோணும். அதுக்கப்புறம் நமக்கு எனர்ஜி உடனடியா குறைஞ்சிரும். திருப்பி நம்ம சாப்பிட்றதுனால உடன் பருமனாக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாமே ஏற்படலாம். மீடியம் ஆர் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிற உணவுகள் உங்களுடைய சுகர் லெவலை உடனடியா மேலே ஏத்தாம படிப்படியா மேலே ஏற்றி ஒரு நிலைத்தன்மையில இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்லோவா கீழே இறங்குது. அதனாலதான் சொல்றது சுகர் பேஷண்ட்ஸுக்கு லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிற உணவு வகைகள் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு.
ஓகே, கிளைசெமிக் இண்டெக்ஸை மட்டுமே பார்த்து நம்ம சாப்பிட போதுமான்னு கேட்டா கிடையாது. ஒரு தட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் 3 தட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ கிளைசெமிக் இண்டெக்ஸை மட்டுமே பார்க்கக்கூடாது, நம்ம உணவு அளவையும் நம்ம பார்க்கணும். அதே சமயம் நிறைய உணவுகளை நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அந்த உணவோட கிளைசெமிக் இண்டெக்ஸ் குறைய வாய்ப்புகள் இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம சாப்பிட்ற அரிசியில அதிக கிளைசெமிக் இண்டெக்ஸ் இருக்கு. ஸோ அரிசியை மட்டும் நம்ம சாப்பிடக்கூடாது. அரிசி கூட சேர்த்து தயிர், காய்கறி, பருப்பு வகைகள் இதெல்லாம் சேர்த்து அளவா நம்ம சாப்பிடும்போது அது சுகருக்கு ஒரு நல்ல உணவா அமைய வாய்ப்பு இருக்கு. அடுத்தது அமெரிக்கன் டயபெட்டிக் அசோசியேஷன் பரிந்துரைக்கும் சூப்பர் ஸ்டார் டயபெட்டிக் ஃபுட்ஸ் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். முதலாவது பச்சை கீரைகள் மற்றும் காய்கறிகள். நீங்க பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை, பச்சளைக்கீரை, அகத்திக்கீரை, ப்ராக்கோலி, காலிஃப்ளவர் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் குறைவு, கலோரி குறைவு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விட்டமின்கள் அதிகம், நார்ச்சத்துகள் அதிகம். இதனாலதான் சொல்றது நீங்க சாப்பிடுற தட்டுல பகுதிக்கு பாதி இந்த கீரை வகைகள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இரண்டாவது பருப்பு மற்றும் பயறு வகைகள். துவரம் பருப்பு, பாசி பருப்பு, கொண்டைக்கடலை, ராஜ்மா இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் கார்போஹைட்ரேட் இல்லாம காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல புரோட்டீன், ஃபைபர், அயன், மெக்னீசியம், ஃபோலேட் இதெல்லாமே இதுல இருக்கு. இந்த பயறு மற்றும் பருப்பு வகைகளை நம்ம சாப்பிடும்போது அதிக நேரத்துக்கு நமக்கு பசி எடுக்காம இருக்கும். மூன்றாவது மீன், சாலை மீன், அயிலை மீன், சால்மன் ஃபிஷ் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒமேகா-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. இந்த ஒமேகா-3 ஃபேட்டி ஆசிட் டயபெட்டிக் பேஷண்ட்ஸோட ஹார்ட்டுக்கு நல்லது. ஆனா ஒரு கண்டிஷன், மீனை சாப்பிடும்போது டீப் ஃப்ரை பண்ணி அந்த மீனை சாப்பிட வேண்டாம். நான்காவது நட்ஸ், பாதாம், பிஸ்தா, வால்நட் இதுல எல்லாம் நல்ல கொழுப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்ல புரோட்டீன், ஃபைபர், மெக்னீசியம் இதெல்லாமே இருக்கு. டெய்லி அப்பப்போ நீங்க கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலாம். நட்ஸ் சாப்பிட்றது நல்லதுன்னு நினைச்சிட்டு கடையில கண்டெய்னர்ல சால்ட்டை மிக்ஸ் பண்ணி விற்கிற நட்ஸை நெட்ஃபிளிக்ஸ்ல படம் பார்த்துட்டு ஒரேடியா சாப்பிட்டு முடிச்சிட வேண்டாம், அது நல்லது கிடையாது. ஐந்தாவது முழு தானியங்கள். கம்பு, கேழ்வரகு, சோளம், திணை, வரகு, பார்லி, ஓட்ஸ் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கு, விட்டமின் பி அதிகமாக இருக்கு. இவையெல்லாம் பாத்தீங்கன்னா மெதுவாக தான் ஜீரணமாகும். அதனால்தான் நம்மளுடைய பிளட் சுகர் லெவலும் மெதுவாகவே உயரும். ஆறாவது பழங்கள். ஆப்பிள், ஆரஞ்சு, கொய்யா இதெல்லாமே நீங்க சாப்பிடலாம். நிறைய பேர் சுகர் வந்த உடனே பழங்கள் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்றத நிப்பாட்டிடுவாங்க. பழங்களை ஜூஸ் போட்டு குடிக்க கூடாது. அதை முழுதாக தான் நம்ம சாப்பிடணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்படி முழுதாக பழங்களை சாப்பிடும்போது நமக்கு நார்ச்சத்து நிறைய கிடைக்கும். நீங்க ஜூஸ் போட்டு பழத்தை குடிச்சிங்க அப்படின்னா வெறும் சுகர் தான் உங்க உடம்புல போகும். ஸோ ஜூஸ் போட்டு குடிக்க வேண்டாம், முழு ஃப்ரூட்டை நீங்க சாப்பிடலாம். ஏழாவது பால் மற்றும் தயிர். இதுல புரோட்டீன், கால்சியம் அது மட்டுமல்ல குடலுக்கு ஆதரவு தரும் நல்ல பாக்டீரியாஸும் இதுல இருக்கு. சர்க்கரை போடாத தயிர் ஒரு நல்ல தேர்வு. உங்களுக்கு ஒரு சிறந்த பிராக்டிக்கல் டிப் ஒன்று தரேன். நீங்க சாப்பிட்ற தட்டுல 50% காய்கறிகள் எடுத்துக்கோங்க, 25% புரோட்டீன் எடுத்துக்கோங்க. பருப்பு, பயிர், மீன், முட்டை, கோழி இதுல எல்லாமே புரோட்டீன் இருக்கு. மிச்சம் உள்ள 25% கார்போஹைட்ரேட் எடுத்துக்கோங்க. கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம சாப்பிடுற அரிசி, சப்பாத்தி, மில்லட்ஸ்ல இருக்கு. இந்த ஒரு தட்டு முறை நிறைய பேஷண்ட்ஸுக்கு அவங்களுடைய பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. கடைசியா எந்தெந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் அதை பத்தி பார்த்துடலாம். முதலாவது இனிப்பு பானங்கள். நம்ம கடையில பாக்குற கோக்கு, பெப்சி, மிரண்டா, ஃபேண்டா, ரெட்புல் இதெல்லாமே வேண்டாம், இதெல்லாமே தவிர்த்துடுங்க. கேக்கு, பிஸ்கெட்டு, அப்புறம் ஒயிட் பிரெட் இதெல்லாமே தவிர்த்துடுங்க. அடுத்து கடையில வாங்கி சாப்பிட்ற ஸ்நாக்ஸ், இந்த மாதிரி பதப்படுத்தப்பட்ட உணவுகள் நல்லது கிடையாது. எளிமையா சொல்லணும்னா ருசியா இருக்கிற உணவுகளை தவிர்க்க வேண்டும், பேக்கெட்ஸ்ல வரக்கூடிய உணவுகளை தவிர்க்க வேண்டும். இந்த வீடியோல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பார்த்தோம். சர்க்கரை கட்டுப்பாட்டில் வெற்றி பெறுவது சர்க்கரையை தவிர்ப்பதுல கிடையாது, சரியான உணவுகளை சரியான அளவில் சாப்பிட்றதுல தான் வெற்றி இருக்கு. சர்க்கரை நோய் உள்ள நம்ம உணவை எதிரியாக பார்க்க வேண்டாம். இந்த உணவுகளை மருந்தாக எப்படி பயன்படுத்துவது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சர்க்கரை நோயால பாதிக்கப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோல நல்ல தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர். வணக்கம். இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உங்க வீட்டுல காலையில என்ன சாப்பிடுறீங்க? இட்லியா, தோசையா?